நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த நிலையில பிரதானமாக தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் வரைக்கும் போய் வலியுறுத்துவது, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய முக்கியமான 10 மசோதாக்கள் அதை நிறைவேற்றி தரணும், தாமதமின்றி நிறைவேற்றணும் என்பது தான் தமிழ்நாடு அரசுடைய பிரதான கோரிக்கை. அதைத்தான் தமிழ்நாடு முதல்வர் ஆளுநரிடம் வலியுறுத்த இருக்கிறார். இந்த மசோதாக்களுடைய விவரங்கள் என்ன, இந்த சந்திப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்த போற அம்சங்கள் என்ன, இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், நீங்க நிச்சயமாக அரசு சோர்சஸ்ல விசாரிச்சிருப்பீங்க. இந்த சந்திப்பில் முதலமைச்சர் என்னவெல்லாம் வலியுறுத்த இருக்கிறார்? அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆளுநரிடம் தமிழக முதலமைச்சர் எடுத்துரைக்க உள்ளார். ஆளுநருடைய அழைப்பை ஏற்றுதான் தமிழக முதலமைச்சர் சென்று அவரை சந்தித்து வருகிறார். அந்த வகையில இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், தமிழக சட்டப்பேரவையில மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அது குறித்து கூட உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. முதல் முறை அனுப்பிய அந்த மசோதா மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் திருப்பி அனுப்பப்பட்டது. அது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநருக்கு 2வது முறையாக அனுப்பப்படக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு நிச்சயம் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில தான் தமிழக அரசு தமிழக சட்டப்பேரவையுடைய மரபு மற்றும் விதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில தான் இந்த தமிழக முதலமைச்சருடைய சந்திப்பும் அமைய உள்ளது. இந்த சந்திப்பின் வாயிலாகவே அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் நிச்சயம் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அதுக்கு உள்ளான விதி தமிழக அரசியல் சட்டம் எப்படி, அரசியலமைப்பு எப்படி எல்லாம் சொல்கிறது என்பதையெல்லாம் எடுத்துரைக்கிறார். இதன் மூலமாக அந்த 10 மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது நிலைப்பாட்டில் தமிழக முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். ஆளுநர் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் ஆளுநர் உரையுடன், அதாவது தமிழக சட்ட ஆளுநருடைய முதல் கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையோடு தொடங்கும். கடந்த முறை ஆளுநர் உரையோடு தொடங்கிய போது தமிழக அரசுடைய உரையை சில வார்த்தைகளையும் சில வாசகங்களையும் விட்டு படித்தார். இதன் காரணமாக தமிழக அரசு திரைவிலேயே எதிர்ப்பு தெரிவித்தது. தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு அது பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையுடன் முதல் கூட்டத்தொடர் என்பது ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தமிழக அரசுடைய உரையை நீங்கள் எப்படி படிக்க போகிறீர்கள், கடந்த முறை போலவா அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய அதே தகவல்களை அதை மட்டுமே நீங்கள் படிக்க போகிறார் என்பதை உறுதி செய்து கொள்வார்கள். அதற்கு முன்னதாக இந்த ஒரு சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சந்திப்பின் வாயிலாக ஆளுநர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்பதை பொறுத்து தமிழக முதலமைச்சர் தமிழக அரசுடைய அடுத்த நிலைப்பாடு என்பது தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையுடன் அந்த கூட்டத்தொடர் தொடங்குமா என்பது குறித்தான கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் ஆளுநருடைய அழைப்பை ஏற்றுதான் தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கிறார். தமிழக அரசின் தமிழக முதலமைச்சர் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் பட்சத்தில் ஆளுநர் இந்த விவகாரத்தை எப்படி கையாளுகிறார் பொறுத்துதான் அடுத்தடுத்த நகர்வுகள் அமைய உள்ளது. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாஸ்கர், இந்த 10 மசோதாக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த 10 மசோதாக்கள்ல முக்கியமானவை என்ன, அது நேயர்களுக்கு நினைவு கூறுங்க. இந்த மசோதாக்கள்ல முக்கியமானது, அதாவது துணைவேந்தர்கள், அந்த துணைவேந்தர்களோட தமிழக அரசே தமிழக முதலமைச்சரே நியமிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டதான் இந்த மசோதாக்களுடைய முக்கியத்துவம். அதன் அடிப்படையில் ஆளுநர் அந்த அதிகாரத்தை பறிக்கிறாரா, ஆளுநர்கிட்ட அந்த அதிகாரம் பறிவு போய்கிறதா என்பது குறித்து ஆளுநர் என்ன அந்த விவகாரத்தில் முடிவெடுக்கிறார் என்பதையும், அதே நேரத்தில் தமிழக அரசின் மூலமாக ஏற்கனவே மற்ற மாநிலங்கள்ல துணைவேந்தர்கள், அதே போல நியமனத்தில் தமிழக அரசு மற்ற மாநிலங்கள் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக அந்தந்த மாநிலங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசோதாக்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வருகிறது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும். அப்போது ஆளுநர் இந்த விவகாரத்துல என்ன முடிவு சொல்கிறார் என்பதை தமிழக முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்களும் செய்தியாளரை சந்தித்து விளக்கமாக எடுத்துரைப்பார்கள். அது மூலமாகவே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்கப்பெறும். அந்த வகையில துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் அதை தமிழக அரசே நியமிக்கலாமா, தமிழக முதலமைச்சரை நியமிக்கக்கூடிய வகையில தான் இந்த சட்ட மசோதாக்கள் அமைந்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை எடுத்துரைப்பார்கள். அதில் ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாரை பொறுத்து தமிழக முதலமைச்சர் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.